வெண்டைக்காவை வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள் சுடுது, வேக வச்சாச்சு. ஏன் வெண்டைக்காவை வேக வச்சேன்னு தானே யோசிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இதோ வரேன். வேக வச்ச வெண்டைக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த குழக்குழப்பு தன்மையே இல்லை பாரு. உப்பு சேர்த்துடுறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய்க்கு தக்க காரம் சேர்த்துக்கிறேன். வச்சு கட் பண்ணி வச்சேன் இல்லைங்களா வெண்டைக்காய், அதை இதில் சேர்த்துடுறேன். வெண்டைக்காய் நீங்கள் எவ்வளோ வாங்கினாலுமே இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பொரியல் பண்ணுங்கள். குழக்குழப்பு தன்மையே இல்லை பாருங்கள். பார்க்குற எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போவீங்க. வானலுக்கும் கரண்டிக்கும் பாருங்கள் இந்த குழக்குழப்பு தன்மையே இல்லை பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி 2 மினிட்ஸில் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாங்க. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுதுங்க. யோசிப்புக்கே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. எல்லாருக்கா பார்க்கும்போதே எனக்கு வாயை ஊறுது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு போய் வெண்டைக்காய் வாங்கிட்டு